ஒன்றரை புல் ஒன்னே முக்கா புல். அடா 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 அடா. பார்த்தா நல்லா இருக்கியாத்தா? வந்தவனே நல்லா இருக்கேன்னு வந்தாரை வரும்போது வந்தமிழ் நாடுன்னு இருக்காங்க. வந்தாரை சிறப்பாக வாழ வைப்பது தமிழன் பண்பாடு. முதல்ல வரவேற்கணும், அப்புறம் வாழ வைக்கணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு இருக்காங்க. எனக்கு எது வளரல? எல்லாமே ஒன்றரை முளத்துக்கு மேல வளர்ந்துருக்கும் போலயே. ஆளு வளரணும், கோலு வளரணும். உன் கோல் இந்த ஜென்மத்துல வளராதுடா. அது என்னகிட்ட மாட்டிடுச்சுல. சாபம் குடுக்குறியா? கோல் இனிமேல் இல்லாமத்தான் போகும். ரொம்ப அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. அதிகமா நீங்க பேச வைக்கிறீங்க. நீ பேசுறமா? நீங்க பேசுறீங்க. ஒரு பெண்களுக்கு நாகரிகம்னு ஒன்னு இருக்கணும். நாகரிகம் இருக்கணும்ல. ஒரு ஆம்பளைக்கு முதல்ல தன்னடக்கம்னு இருக்கு. தன்னடக்கம் இல்லாமல வந்து நிக்கிறான். அப்ப நாகரிகம் இல்லாம நான் நடந்துக்கிறேன். ஆமா. என்ன ஓமா? என்ன ஓமா? பொண்ணு வேலு. ஆமா. ஓ வேலே சரியில்லை. என்னடா பொண்ணு வேலு? ரோதா செல்வி. ரோதா செல்வி. ஆர்எஸ் ரோதா செல்விடா. ஏமா அது பொண்ணு வேலு. கேட்டு பாருடா தமிழகமே அதிரமுடா. ஆமா ஆமா எல்லா குடும்பமும் அதிரதுடா. ஒரு வய கஞ்சி குடிக்க மாட்டியா? ஏன் ஒரு முகத்தை பாத்துருக்க? நேத்துல இல்ல நேத்து ரெண்டாவது முகத்தை பார்த்து ஒரு வீட்டுல சண்டை. என்ன சண்டைடா? ஆமா அவன் வீட்டுல ஒண்ணு பொண்டாட்டி பாத்துருக்க. வேற பொம்பளைய பாத்துருக்க. பொண்டாட்டிய பாக்கணும். அதோட இப்படி வீடியோவிலே ஓம் போட்டோ பார்த்துட்டே இருந்தானா டாக்டர் போறாங்க. விளக்கமாட்ட அடி வாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. சிவன் செஞ்ச ஓட்ட எவன் செஞ்சான்? ஏய் அதிகமா பேசுற. அடுத்தவன் சொத்து ஆளுக்கு நாலு குத்துண்டு போற உலகம். ஆத்துல ஒரு தண்ணி ஆறு அள்ளி குடிச்சா உனக்கு எனக்கு ஜெரையா வைக்க போறாங்க. அது சரி. 50 பொம்பளை நீங்க எடுக்கணும். தலக்கா 2500 ஆம்பளைய நாங்க எடுக்கணும். இதோட நாடு மசுருன்னு மழை பெய்யும்டா. தமிழ்நாடுடா. ஆமா. தாய் நாடு. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஆமா. ஆலயம் தொடுவது சாலமும் நன்று. அப்ப தாய் நாட்டுக்கு தானே முதல் மரியாதை. ஆமா. தமிழ்நாட்டுக்கு கிடையாது. தாய் நாடு தான். தாய் நாடு தான். இந்த தாய் இருக்கறனால தான் நீ வந்து நின்னுட்டு இருக்க. தாய் இருக்கனால இருக்கேன். அப்புறம் பொம்பளை பத்தி பொண்ணு பேரடா கொச்சுகாப்பு பையன். ஆம்பளை இல்லாம நீ எப்படி வந்துருவ? ஆம்பளை எப்படி வந்துருவ? ஆம்பளை நக்கி எப்படி இது பண்ண? ஆம்பளை நக்கல. ஆம்பளை அங்க உலச்சாத்து நீ வர முடியும். உலச்சு கிழிச்ச முகரையில உலச்சு கிழிக்கற. அப்ப நொப்ப உலச்சு கிழிக்கற. இருமா. உலச்சு கிழிக்கற. எங்க உலச்சு நக்கற? உலக்கிறனால நீ வந்து எங்க உலச்சு கிழிக்கற? மரியாதை பேசு. 4 மணிக்கு பொம்பளையில எழுப்பி விடுறாரு. உறங்க சொரன்ற மாதிரி. சரி. சொரண்டி 4 மணிக்கு எந்திரிச்சு விட்டத்துல காலத்துக்கு வச்சுட்டு கொட்டைய மண்ணாக்க வச்சு பொன்னி அரிசி வாங்கிட்டு வா, என் குன்னி அரிசி வாங்கிட்டு அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து என் சட்டியில போட்டு அலசு 40 வகை கூட்ட வச்சு உனக்கு 40 வகை கூட்ட வச்சு முட்டையை அவிச்சு உன் வாயில தள்ளி முட்டையை கடிக்கார கோழி முட்டையை அவிச்சு உன் வாயில தள்ளி உனக்கு பச்சை மாட்டில் கிடந்த பாலை தயிராக்கி தயிரை மோராக்கி மோரை வெண்ணையாக்கி உங்களுக்கு சாப்பாடை நாங்கள் டிஃபன் பாக்ஸ் அடக்கி வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு பகுமானமா டாட்டா காமிப்போமா. டாட்டா காமிச்சு ஓட்டையை பக்கம் இங்கேருந்து ஏறிக்கிட்டு வந்துருவேன். போட்ட சாப்பாடும் சாப்பிட்றது இல்லை. ஆமாம். கப்பு 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 கப்புன்னு இங்கே ஏறிக்கிட்டு வந்துடுறது. சரி வந்திய வேலை பார்க்கலைய. சரி வீட்டில் உள்ள வேலையை பார்ப்ப. எங்கே வேலை பார்க்குற? நம்மளை தானே சொல்லி பார்க்குறேன். அந்த நாரப்பையில அசர விட மாட்டேங்கிற. கிளையை விட்டு மூத்திரத்தை வாங்கி 3 கையும் முடக்கு 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 முடக்கும் குடிச்சு பொண்டாட்டி எதுக்கு போட்டு ஊமை குத்தா குத்துற உழைச்சு கிளிக்கிறோம். உழைச்சு கிளிக்கிறோம். உழைக்கிறவன யார் தெரியுமாடா? உழைக்கிறவன யார் தெரியுமா? வேர்வை வடிய ரத்தத்தை வேர்வையா சிந்தி உழைக்கிறான் பாரு, அவன் தான்டா மனுஷன். விவசாயி. நீ என்னைக்காவது உழுதுருக்கியா? ஒரு நிலத்தை உருப்படியா நிலத்தை கொடுத்து பாரு. நிலத்தை யாரு எப்படி பெருவரில் ஊண்டி உழுகுற யாரு? என் நிலத்தை ஏற்கனவே கொடுத்துட்டேன். அதெல்லாம் உழுவ தெரியாம கொடுத்துருப்பேன். ஒரு வட்டம் கொடுத்து பாரு எப்படி உழுவு பாடுற வக்க மக்கா ஆல்ரவுண்ட் அடிச்சான்னா நொறுக்கி தள்ளி போடுவாங்க. சட்டி கலப்பைய போட்டு அங்க அடிச்சுன்னு வச்சுக்க. நீ சட்டி கலப்பைய போட மாட்ட, நீ கை முட்டி கலப்பைய. அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. ஒரு நாகரிகம் நாட்டுல நாகரிகம் கெட்டு போற காரணம் உன்னை மாதிரி பொம்பளை. ஆமா என்ன சொல்றது இல்ல நீங்க சொன்னீங்கல. ஆமா நாகரிகம் கெட்டு போறது பொம்பளை எங்க கையில. ஆமா பொம்பளை எல்லாமே முதல்ல ஒழுங்கா நிக்கிறியா? முதல்ல ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? பொம்பளை எப்படி எனக்கு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஏன்னா அடக்காட்டுனா சுடுகாட்டுல போய் பாரு. சொரிய கொடுத்த மாடுமா நிக்கிறீங்க கண்டாலி மாடு. எதுக்குடா சொரிய கொடுக்குது? உங்க சொரிய கப்ளிங்ல சொல்றா பாப்பா. எதுக்கு காலைல 50 நேரம் சங்கத்துக்கு அவனா கட்டுறா. ஏற்கனவே கும்கும் கத்திருக்கேன். டேய் அது வந்து கும்கும் கத்திருக்கேன்டா. இது வந்து டூப். அட்டி கல்லட்டி அடிச்சா மூணி மூக்கு காணாம போயிடும். இது டூப் ஒரிஜினல் கிடையாது. பேசுறா அறிவு சூடு சொரண வெக்கமானா ஏதாவது இல்லாதவன் தான் என்னிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பேன். உண்மை அது. உனக்கு எல்லாம் இருக்குல்ல. என்னைக்கு வந்து நாடகத்துக்கு உன் கூட வந்தனா அன்னையே சூடு சொரண மான வெக்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி வீட்லயே வச்சுட்டு வந்து கால தூக்கி வைக்கிற கண்ணகி பரம்பரைகள் பிறந்த பெண்கள். என்னைக்கு நீ கால தூக்கி வச்சு அன்னையோட சுனாமி வந்து மெரினா பீச்ல எப்படி கண்ணகி அம்மாவுக்கு சிலை வைத்திருக்கிறார்களோ ஆமா அதே மாதிரி தமுக்க முக்க முக்க மாடுதாவணி கக்கூஸ்ல உன் சிலையை வைக்கிறேன்.
இல்லன்னா புதுக்கோட்டை கக்கூசுல கொஞ்சம் ஒழுக்கம் விழுப்பம் உயிரம்னு ஊம்பப்படும். ஓம்பப்படும் சக்கரத்து மேல ஊம்பப்படுமா? ஓம்பப்படுமாடா? ஓனாப்படும். அவசரத்துல சொல்லிட்டேன். இதே ஞாபகத்துல இரு நீ. போங்க மாமா. அப்படி சொல்லாத. ஏன்னா நம்ம தமிழ்நாடோட பண்பு என்ன? 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலை கட்டி அழகு பார்க்கற நம்ம தமிழ்நாடு பண்பு. 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கியா சொருவி கொடுத்த மாடுமா நிக்கிறாயா? 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலை கட்டி அழகு பார்க்கறது தமிழ்நாடோ பண்பாடு. உண்மை. 5 வயசு பிள்ளைய தூக்கி போட்டு கும்பாபிஷேகம் பண்றது எந்த நாடோட பண்பாடு? சபாஸ்ரா ஒத்துக்கிறேன். செருப்பு அடிக்கணும். வங்காளத்துல இருங்க. வங்காளத்துல இதே நம்ம தமிழ்நாட்டுல இந்த தவறு நடந்திருந்தா அவன் குஞ்ச நேரம் கோழி நசுக்கிற மாதிரி நசுக்கிருப்போம். வங்காளத்துல அந்த பொண்ணை எத்தனை பேர் கெடுத்தாங்கன்னே தெரியாது. ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய அந்த பெண்மணிய இறந்தும் கெடுத்திருக்கிறாங்க. 150 விந்தை எடுத்திருக்கிறாங்க. ஆமா, மில்லிமீட்டர் விந்தை எடுத்திருக்காங்க. அப்பா அவ எவ்வளவு ஒரு கொடூரமானவங்களா இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அந்த மாதிரி தவறுகள் நடக்குதா? நடக்க விட மாட்டோம். என்ன காரணம்? நம்ம தமிழருக்கும் மத்த நாடுகளுக்கும் அதுதான் உள்ள வித்தியாசமே. நீங்க சொன்னீங்கல்ல உண்மை. என்ன அந்த மாதிரி பொம்பளை பிள்ளை கெடுக்கணும் செருப்பு கட்டி அடிக்கணும். இப்ப என்னைய இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த மாதிரி பெண்ணை கெடுக்கிறவன செருப்பு கட்டி அடிக்கணும். ஏன்னா நேரத்துல என்னைய கும்பாபிஷேகம் பண்ண போறிய உன்னைய தூக்கி போட்டு எதெல்லாம் அடிக்கிற மைத்ல அடி. உன்னை கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தான் என்னைய போட்டிருக்காங்க. சும்மாவா? யானை இழைச்சுச்சுன்னா எள்ளி ஏறிக்கிட்டு அடிக்குமா? யானை இழைச்சா எறும்புக்கு கொண்டாட்டம் இருக்காங்க. என்ன பேசுற? என்ன பேசுற? குளத்துல கிடக்குது கண்ட சும்மாராயா பேசுற? அப்படியா பேசுற? அப்ப எங்கிட்ட வா. நல்ல கேரிய புதுவாடங்க. ஒரு என்ன சொன்னீங்க? அதுக்கு தான் சொல்லிருக்காங்க. ஒத்த புள்ள பத்தவ 10 புள்ள பத்தவ பார்த்து இடிச்சுக்கிட்டு செத்தாளா? அந்த மாதிரி இருக்கு உன் பேச்சு. ஆமா, ரோட்ல நிக்குது வேம்பு. ரோட்ல நிக்குது அந்த வேம்பு. என் தம்பி ஜெயமணிக்கு நான் புதுசு என்ன வயிறு காஞ்சேனே. ஐயர் கடை சுப்பு எங்க அண்ணன் சத்தியவனம் புடிச்சுக்கிட்டு சப்பிட்டு போறேன்டா. என் தம்பி தானடா குளத்துல கிடக்குது கெடுத்தி சும்மாரா என் புளுத்து. ஆச்சாரே ரொம்ப பேச ஆச்சாரே. ஐட்டம் சொல்லிருக்காங்க. சேலையில சிறந்தாவோடுக்கு போனாலாம் அவ கண்டாத மக ஈச்சம்மா கட்டுக்கிட்டு வெளியே வந்து நின்று அம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலா கம்மாத்துக்கார எல்லாம் என் பணியாரத்தை காணலையா? ஐயோ பணியார வைக்க போன பொம்பளை பணியாரத்தை விற்கணும். மைத்த புடிங்கிட்டு கம்மாக்குள்ள படுத்த பணியார கலவரம் மச்சர் மசால் வடை ஒத்த வடை வாயில என் ராதாச்செல்வி விட்டு என் பொத்த வடை தண்ணியில கிடக்கு சார ராதாச்செல்வி பாவாடக்குள்ள போனதா இத்தண்டு போயில கிடக்க மச்சுக்குள்ள போடுறதுக்கு உங்க ஆத்தா விட்டு போஸ்ட் ஆபீஸ் போனாங்களா? மோட்டார் வண்டி சைக்கிள் வண்டி சும்மா ரெடி மொட்டை குட்டி 4 3 7 அந்த நாய போட்டுக்கிட்டு நீ 5 3 8 பக்கம் ராதாச்செல்வி பொட்டனத்தை கட்டின்னு இருக்காங்க. அடேங்கப்பா 8 3 விளக்கமாறு பிஞ்சு வாய் உனக்கு பிஞ்சு ராத்திரியா முடிச்சோம். என்னடா ஏய் அடா மகன் கத்துற மணிகண்டன் தீ குளிக்கிறான். என்ன மயித்துக்குடா நான் குளிக்க? ஆம்பளை பொம்பளை அடிக்கிறேன். நான் நாடகத்துக்கு குளிக்க மாட்டேன். நீலாம் ஒரு மனுஷன் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பொம்பளை அடிக்கிறாயா? நான் உன்னை கேக்குறேன். அடிக்கிறியா? ஆசைப்படியா? அடிச்சு அதெல்லாம் எங்க அக்காக்கு இதெல்லாம் கை வந்த கல்லடா. வாத்தியாரே 4 வருஷம் 6 மாசம் 13 நாள் வண்டி செட்ல கிடக்கு. என்ன ஒழுக்கம் கட்டவன ஒழுக்கமா பேசு. ஒழுக்கமா நீ பேசி பழகு. நாகரிகம் முக்கியம் இருக்காங்க. அதத்தான் சொல்லிருக்காங்க. அதத்தான் நானும் சொல்றேன். சபை நாகரிகம் ரொம்ப முக்கியம். சபை நாகரிகம் முக்கியம். பெண்கள் இதத்தான் பண்ணணும்னு வித்தியாசம். ஆண்கள் இதத்தான் பண்ணணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆம்பளை எதையும் பண்ணலாம். பொம்பளை எதை வேணாலும் செய்யலாம். முடியாது. என்ன முடியாதுமா? ஒரு குடும்பத்துல பொண்டாட்டி பேச்ச தான் புருஷன் கேட்டு நடக்கணும். சரி. புருஷன் பேச்ச பொண்டாட்டி எப்பப்ப கேட்கணும் அப்பப்ப தான் கேட்பாங்க. நல்ல பொண்டாட்டி பேச்ச கேட்கலாம். விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறது கிடையாது. நீங்க வாங்க 2 பொம்பளை கிட்ட போயிட்டு வாங்க அப்ப நாங்க விட்டு கொடுத்துருவாங்க. இப்ப நல்ல பொண்டாட்டியும் கள்ள பொண்டாட்டிக்கு என்ன வித்தியாசம்? அப்படினா என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? சொல்லுங்க பாப்பா. நல்ல பொண்டாட்டி என்ன சொல்லுவா? கட்டின புருஷன் வேலைக்கு போகும்போது எங்க
போய்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க உங்களுக்காக எதிர்பார்த்தே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவன் நல்ல பொண்டாட்டி. அவ போன உடனே புருஷன் போன உடனே பக்கத்துல இருக்கான போன் போட்டு ஏங்க அவர் போயிட்டாரு நீ சீக்கிரம் வா அப்படின்னு கள்ள பொண்டாட்டி. அப்படி நல்ல பொண்டாட்டியா இருந்தா உன் பேச்ச நான் கேட்பேன். கள்ள பொண்ணா இருந்தா கள்ளத்துக்கும் தள்ள போட்டு கொள்ளுவீங்க. நல்ல பொண்டாட்டி தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கள்ள பொண்டாட்டியை வச்சு தானே சோழி பாத்துக்கிட்டு அப்படி கிடையாது. நீ ஒழுக்கமா இருந்தா நான் ஒழுக்கமா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. நான் என்ன சொல்றேன்னா வளவல்ல பேசினா வாய்க்கு கேடு. வருஷம் ஒரு புள்ள பெத்தா உடம்பு கேடு. ஓட்ட பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி லொட லொடன்னு என்கிட்ட பேசிட்டு கூடாது. சரியா? இடத்தை காலி பண்றது உன்னோட விஷயம். இடத்தை தக்க வைக்கிறது என்னோட விஷயம். ஏன் விளையாட்ட சிறப்பா விளையாட விட்டீங்கன்னா உனக்கு நல்ல மரியாதை. சரியா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. நான் எத்தனையோ நாடக கலைஞர்கள்லாம் சந்திக்கிறேன். எத்தனையோ நகைச்சுவை நாயர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல நீங்களும் சமீபத்தில் ரன்னிங்ல வந்துகிட்டு இருக்கீங்க. நான் வந்திருக்க மேடையில இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த அசிங்கமா வார்த்தைகளை உச்சரிக்கிறது, இந்த பேட் வாய்ஸ், இந்த கொண்டுட்டேமா அட சண்டால பாரு என்னத்த சொல்லி தொலைதே செத்துட்டானமா. அந்த எதா இருந்தாலும் தூண்டுதல் அந்த தூண்டி விடுறல எதிரடி மிதிக்கிற அது இல்ல. செத்த பாம்புமே இருந்தா என்ன இல்லாம இருந்தா செத்த பாம்பு உனக்கு எப்படி தெரியும்? ஆமா இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? ஏன் முத்த ஒன்னுட்ட காமிக்க. நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நான் வியாபாரம் பாக்குறேன். நானே வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? என்ன வியாபாரம் சொல்லு பாத்துக்குவேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவேன். எத்தனை மாசம் ஆச்சு சேர்ந்து? அது குளு குளுன்னு இருக்குமே கடவுயா விழு விழு தொட்டுட்டியல்ல. உனக்கு அதோட பிடிக்குது சனியே இல்ல அது பிடிச்சிட்டு 8 வருஷம் ஆச்சு. தொட்டு முடிச்சிட்டியல்ல. கோவிந்தா கோவிந்தா தான் நீ. செக்காச வந்த படம் நாம இன்னைக்கு படம் அது செக்காச வந்த படம் ஏனாட்ட இன்னைக்கு படம் எல்லாரும் வாங்க படம் அம்மா எனக்கு என்ன பிறந்த படம் எத்தனைய பேரத்த இருந்த படம் பாத்தியா எடுத்து பார்த்தா சைக்கிள் வைக்கமா சேர்த்து பாத்தியா கைகாரக்கம்மா எடுத்து பார்க்க மாட்டமா இருக்குது எச்சு எல்ல பட நீங்க என்ன பாக்குறீங்க? புளியம்பழம். ஆமா பாத்தியாடே புளியம்பழம் 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 இது கொட்டை இருக்கும் பழம் கொட்டை இருக்கும் பழம் உங்க குழம்புக்கு ஏத்த பழம் உங்க குழம்புக்கு ஏத்த பழம் 1 கிலோ புளியம்பழம் 100 ரூபாய் தானமா வித்தது போதையாண்ட ஒரு பழம் தான் இருக்குமா கைக்கு அடக்கமா அக்கா கடிச்சு பார்க்க ராதா அக்கா உங்க வாயில வச்சா இருக்குமா அட வேணுமா நான் கேளுங்க தாரேனே நானம்மா. நான் ஆடி வைப்பேங்க. நான் ஆடுவேன். நான் பாடி வைப்பேன். நானும் பாடுவேன். ஓடி வைப்பேன். நானும் ஓடுவேன். உட்காந்து வைப்பேன். நானும் உட்காருவேன். ஓட்டிக்கு படுத்து வைப்பேன். நானும் படுப்பேன். வேற நீ அண்ணே லைட் அமுத்துறேன். எதுக்குடா? ஏய் எதுக்கு? வாய்ப்பு கிடைக்கல இல்ல நீ அப்படியே குமுறி தள்ளிடுவேன். மூதேவி ஒரு ஆடு மூதேவி இருந்தாலும் ஒரு தடவை ப்ளீஸ். கோபப்படுது சரிடா பழக்கல. சரி சரி ஏமா